சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. 66வது தசகம் ராசக்கிரீடை 2வது பகுதி. குருவாயூரப்பா அந்த கண்ணழகு படைத்த கோபிகைகள்லாம் காமனால தாக்கப்பட்டு அவள் தன்னையே இழந்து உங்களை நாடி வந்திருக்கா. அப்போ நீங்களும் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மனசு இருந்தால் கூட இல்லாதது மாதிரி மறைச்சி மாற்றி பேசினேலாமே. அப்படிப்பட்ட குருவாயூரப்பா அனைத்து தர்மங்களையும் விண்ணில கூடியிருக்கக்கூடிய முனிவர் குழாம் கேட்கும்படி நீங்கள்லாம் கூறினீரே. அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய செய்கையோ ஒரு மாதிரி இருக்குது, பேச்சோ அதை விட வேறு மாதிரி இருக்கே அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, முன்னுக்கு பின்னு முரணாக தோன்றக்கூடிய மாறுபட்ட, அதாவது உன்னுடைய ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, அன்பாக இருக்குது, பேச்சு பார்த்தா இல்லை இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தங்களுடைய மாறுபட்ட சொற்களை கேட்ட அந்த மான்விழி படைத்த அந்த கோபிகைகள்லாம் என்ன பண்ணுறா, ரொம்ப வருத்தப்படுறா. கருணை கடலே வேண்டாம், எங்களை விட்டுட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப நேரம் புலம்புறா அந்த கோபிகைகள். முரண்கிற அரக்கனை கொண்டவராய நீங்கள். அப்படி அவர்களுடைய அழுகையும் புலம்புதலையும் பார்த்த நீங்கள் ரொம்ப இறக்கப்பட்டு யமுனை கரையில் உள்ள அந்த மணல் திட்டுகளில் அவங்களோட மனம் போல விளையாட ஆரம்பிச்சிட்டேன். சந்திரனுடைய பூர்ண அமுதத்தை அழகு மிளிரக்கூடிய யமுனை கரையில் கோபிகைகளுடைய மேலாடைகள்லாம் விரிக்க அதன் மேலே நீங்கள் அமர்ந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இனிமையான விளையாட்டு கேலி பேச்சுகள் பேசிண்டே அவங்களுடைய கையை பிடிச்சி இழுக தழுவி முத்தமிட்டு, இந்த இடத்துல கிருஷ்ணன்கிறவர் ஒரு குழந்தை, அவ்வளோதான். இங்கே அவர்களை மிகவும் இன்புற செஞ்சீங்க, சந்தோஷப்பட வச்சீங்க. அப்போ ஏற்கனவே வஸ்திராபரண தினம், அதாவது ராசக்கிரீடையில் கிருஷ்ணனில் ஆட கொடுக்குற தினம்னு ஒரு நாள் ஏற்கனவே நீங்கள் வாக்களிச்சிட்டே. அவளுடைய கோபிகைகளுடைய ஆடைகளை எல்லாம் திருடினத்தினால நான் யமுனை கரையில் முழு நிலவு நாளில் உங்களுக்கெல்லாம் திருப்பி நான் அந்த ஆடையை தரேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துட்டே. அந்த கோபிகைகளுடைய வஸ்திரத்தெல்லாம் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டேல், அபகரிச்சிட்டேல். நந்தகுமாரா, தங்களுடைய உடலிலோ பழித்துளி இருக்குது. அப்படி அழகாக உவமையை சொல்கிறார். அப்படியே இந்த இடத்துல பட்டத்திரி, கிருஷ்ணா, அதாவது குருவாயூரப்பா, உன் உடம்புல பனித்துளி இருக்குது, பனித்துளி மாதிரி இந்த வியர்வை இருக்குது. முகம் எப்படி இருக்குன்னா, உடம்புல பனித்துளி மாதிரி வேர்வை இருக்குது, முகம் மலர்ந்து குந்த மலர் போல ஒரு ஒளி இருக்கான். இப்படி 3 உலகமும் மயங்கக்கூடிய அழகு படித்த உங்களை கட்டி தழுவி அந்த பேரானந்தத்தில் அந்த கோபிகைகள்லாம் மூழ்கி இருக்கிற அந்த நேரத்தில் அவளுக்கு எப்படி இருக்கான், உன்னை விட்டு பிரிஞ்சால் அது நெருப்பு மாதிரி வெப்பமாக இருக்கான், உன்னோட சேர்ந்து இருக்கும்போது சிங்கார ரசம் மாதிரி இன்பமாக இருக்கான். ஆனால் உன்னோட இருக்கும் பொழுது எப்படி வெப்பமாக இருக்குது, இது என்ன வியப்பாக இருக்குது, அவளுடைய அன்புனால் ஏற்பட்ட அந்த வெப்பத்தினாலையா அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. குருவாயூரப்பா, இதெல்லாம் என்னதான் இருந்தாலும், கோபிகைகள் எத்தனை பேர் வந்தாலும், குருவாயூரப்பா நீ உனக்கு எது சந்தோஷம்னா ராதையோடு இருக்கக்கூடிய நாட்கள் தான்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இந்த இடத்துல பாகவதத்தில் ராதையினுடைய பெயரே இல்லைன்னு சொல்கிறா, ஆனால் ஸ்ரீமத் தேவி பாகவதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கார் இந்த பட்டத்திரியானா. இந்த இடத்துல ராதையோட கிருஷ்ணன் இருக்கக்கூடிய நாள் தானே குருவாயூரப்பா, உனக்கு நீ இருக்கக்கூடிய நாள் தான் உனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி முடிக்கிறார். 67வது தசகம் ராசக்கிரீடை பார்ட் 3 3வது பகுதியை பார்க்க போகிறோம். பரமானந்த சுரூபமாக மிளர்கின்ற குருவாயூரப்பா, ஓ மேல அளவுக்கு அதிகமான காதல் லீலைனால மகிழ்ச்சி அடைந்த அந்த கோபிகையர்கள்லாம் எப்படி என்ன ரொம்ப திமிரு அதிகமாக எடுத்து நீ தான் பக்கத்தில் இருக்கியே அப்படின்னு குருவாயூரப்பா அனைத்து உலகமுமே மறக்கக்கூடிய அழகு படைத்த லக்ஷ்மி தேவியினுடைய கணவனாகிய நீ ஸ்ரீ கண்ணன் ஒன்ட்ட மட்டுமே அன்பு வச்சிருக்க அப்படின்னு, தன்னிட்ட மட்டுமே அன்பு வச்சிருக்கான் கிருஷ்ணன்னு ஒவ்வொரு கோபிகையிலும் நினச்சதுனால அவளை விட்டு நீ வெளியில் வந்துட்ட. இந்த செருக்கு ஆணவம் வந்த உடனே முரணை கொண்ட குருவாயூரப்பா அப்போ ரொம்ப அன்பு கொண்டு கர்வமே இல்லாத ராதைங்கிற கோபியோட மட்டும் மனம் போன போக்கில் நீ விளையாட ஆசைப்பட்டு அவளை மட்டும் நீ என்ன பண்ணிட்ட,
தனியாக அழைச்சிட்டு வெகு தூரம் போயிட்டேன், ரொம்ப தூரம் போயிட்டேன். பகவானே, தாங்கள் மறைந்ததும் தாமரை போன்ற கண்களை உடைய அந்த கோபிகள் என்ன பண்ணாலாம், ரொம்ப வருந்தி எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டா. இப்போ ஒவ்வொரு காட்டுக்கா போகிறா, போயிட்டு அப்படியே கவலைப்படுறா. அங்கே உன்னை பார்க்கலன்னு ஒன்று ஒவ்வொரு மரத்திட்ட போய் பேசுகிறா. ஓ மரமே, செண்பக மரமே, கர்ணிகா மரமே, மல்லிகை கொடியே, மாலதி கொடியே, எங்களுடைய இதயத்தெல்லாம் திருடி போன்ற இந்த குருவாயூரப்பனை இங்கே பார்த்தேலா அப்படின்னு கேட்குறா. தங்களிடமே மனதை பறி கொடுத்த அந்த கோபிகைகள் புலம்பி அழறா. தியானத்தினால ஒரு கோபிகை என்ன பண்ணிட்டா, உன்னை பார்த்துட்றா. மற்றவாட்டெல்லாம் ஐயோ நான் பார்த்தேங்கிறா. மற்றவாள் அங்கே வந்துட்டு ஐயோ உனக்கு மட்டும் பார்த்தானா கண்ணன், நீ மட்டும் பார்த்தியா, உனக்கு மட்டும் காட்சி கொடுத்தானான்னு சொல்லிட்டு மற்ற கோபிகைகள்லாம் என்ன ஆறுதாமா, இப்போ மனசு கஷ்டம் 2 மடங்கு அதிகமாக எடுத்து அவளுக்கு. தங்களையே நினச்சி பாவனையினால் தன்மயமாக்கி விட்ட அந்த கோபிகைகள் யமுனை கரையில் உங்களுடைய திருவிடையாளர்கள் எல்லாம் அப்படியே அபிநயம் செய்கிறா, நடித்து காட்டுறா. அப்போ தேடி போகும்போது மற்றவன் போலவே கர்வம் கொண்டதுனால என்ன பண்ணிட்ட, அவள் எல்லாரையும் நீ கைவிட்டுட்ட. அப்போ ராதையை மட்டும் அவள் பார்க்குறா. அவர்கள் ராதையோட கூடி காட்டில் 4 இரு கரையும் அப்படியே தேடி அலையிறா. யமுனை கரையில் ஒன்றா சேர்ந்து அப்படியே உங்களோட குணங்கள்லாம் சேர்ந்து பாடி அழுது புலம்புறா. கருணைக்கடலே அவ்வாறு அழுது புலம்பின்னு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த கோபிகையருக்கு எதிரில் உலகமுமே மயக்கக்கூடிய, மன்மதனும் மயங்கும்படியாக இருக்கக்கூடிய திருமேனியோட கூடிய சின்ன புன்னுரலோட நீ என்ன பண்ணிட்ட, அவளுக்கு காட்சி கொடுத்துட்ட. அந்த கோபிகைகள் மீண்டும் தங்களை பார்ப்போமா அப்படின்னு சந்தேகத்தோடு இருந்தவாளுக்கு உன்னை பார்த்த உடனே அவளுக்கு உள்ள மகிழ்ச்சிக்கு அவளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, என்னையும் நோயிலிருந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இந்த 67வது தசகத்தை முடிக்கிறார். 68வது தசகம் ராசக்கிரீடை பகுதி 4. குருவாயூரப்பா, கமலக்கண்ணனே, உங்களை மீண்டும் அந்த கோபிகைகள் பார்த்த உடனே என்ன பண்ணுறா, அந்த மகிழ்ச்சியில் அமுத கடல்லையே நனைஞ்சது மாதிரி உடம்பும் உள்ளமும் குளிர்ந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அசைவே இல்லாமல் அப்படி நின்னாலாம், ஸ்டன்னாகி நின்றுட்டாலாம். அப்படி ஒத்தி என்ன பண்ணுறா, ஒத்தொத்தரா ஒவ்வொரு கோபிகைலாக சொல்கிறதெல்லாம் நிறையா வர்ணிக்கிறார். நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு கோபிகை என்ன பண்ணுறாலாம், கூச்சமே இல்லாமல் தாமரை மலர் போன்ற உன்னோட கையை எடுத்துட்டு அவன் நெஞ்சு மேலே வச்சுக்கிறாளாம். இன்னொருத்தி என்ன பண்ணுறாளாம், மகிழ்ச்சி பொங்க கழுத்துலேருந்து அந்த பிராணவாயுவை தடுத்து என்ன பண்ணுறா, அந்த கையை பிடிச்சி தனது கழுத்தில் இறுக அணைச்சிக்கிறான். உன்னோட கையை பிடிச்சி அவளோட கழுத்தை இறுக அணைச்சிக்கிறான். இன்னொருத்தி என்ன பண்ணாலாம், உன்னுடைய வாயிலேருந்து தாம்பூலத்தை மென்று அதை தான் வாயில் இட்டு ஆசையை தீர்த்துக்கிறாளாம். இன்னொருத்தி என்ன பண்ணாலாம், இரக்கமே இல்லாமல் என்னை காட்டில் விட்டுட்டு போயிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யார் தான் தொடுவா போ அப்படின்னு கோபத்தினால அப்படியே அழுதுண்டு அப்படி உங்களையே பார்த்துட்டு இருந்தாலாம். இன்னொருத்தி என்ன பண்ணாலாம் தெரியுமா, கோபிகைகள் கூட யமுனை நதிக்கரையில் இவ்வாறு நீங்கள் அழகாக விளங்கக்கூடிய, அதாவது குங்குமம் படிஞ்சு அழகாக விளங்கக்கூடிய அந்த மேலாடைகளால் அமைக்கப்பட்ட அப்படியே அவளுடைய அந்த மேலாடையில் அவளை விரிச்சர்றா. அங்கே நீ அழகாக உட்காந்துடுற. அப்படியே கருணை என்பது எத்தனை விதமாக இருக்குது. எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக அருள் புரிகிறீர்கள் நீங்கள் மட்டும்தான். சில பேர் எப்படி இருக்கா, அவள்கிட்ட கேட்டால் மட்டும் கொடுக்குறா. சில பேர் எப்படி இருக்கா, சரணடைந்தா மட்டும் செய்கிறா. ஆனால் மற்றவாள்லாம் இப்படி இருக்கும் பொழுது இந்த கோபிகைகள்லாம் சொல்கிறா, இப்படி கருணையே இல்லாமல் நீ இப்படி இருக்கியேன்னு சில கோபிகைகள் உன்னை பார்த்து திட்டுறா. இதை கேட்ட தாங்கள் என்ன பண்ணுறேன், அப்படியே எல்லா கோபிகைலாம் சொல்கிறத சில பேர் திட்டுறா, சில பேர் கொஞ்சரா, சில பேர் அப்படியே பாச மழையில் பொழிகிறா. எல்லா விதமான, அதாவது இந்த இடத்துல பட்டத்திரி ஒன்று சொல்கிறார் நமக்கெல்லாம். கடவுள் கோவிலுக்கு போகிறோம்,
சுவாமியை நம்ம வேண்டுறோம். எல்லாரும் ஒரே மாதிரியா வேண்டின்னு இருக்கோம்? சில பேர் எனக்கு நீ எல்லாம் கொடுத்துட்டியே, நீ எல்லாம் எனக்கு கொடுக்க போறியே அப்படின்னு புகழ்வோம். கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி. நீ ஏன் எனக்கு கொடுக்கல, நான் இவ்வளோலாம் பக்தி செஞ்சனே. சில பேர் வந்து உறவு முறையால் தான் குழந்தைய திட்டுற மாதிரி, நான் இவ்வளோலாம் பண்ணனே, நீ இப்போ சோதிச்சிட்டியே. இப்படி கோபிகைகள்ங்கிறது ஒவ்வொரு மனுஷாலாக தான் இந்த இடத்துல பட்டத்திரி சொல்கிறார். அதாவது இப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், இப்போ குருவாயூரப்பா நீ என்ன சொன்னா, அடி பெண்களே, அன்புக்காக தான்பா நான் ஏங்கின்னு இருக்கேன். என்ன போய் கல் நெஞ்சம்னா நீ வந்து சந்தேகப்படுற. உங்களுடைய மனசு முழுவதும் என்கிட்ட ஈடுபடணுங்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் மறைஞ்சிருந்து செஞ்சேன்னு சொல்கிறார். என் உயிர் தோழிகளே, நான் சொல்கிறத கேளுங்கோ. உங்களை போன்ற எனக்கு வந்து அன்பு செலுத்துகிறவா யாருமே கிடையாது. அதனால் இந்த யமுனை கரையில் இன்றைக்கி ராத்திரி பூரா நம்ம விளையாடலான்னு சொன்னீங்க, அப்படிதானே என்று பட்டத்திரி குருவாயூரப்பனை கேட்குறார். இவ்வாறு நீங்கள் சொன்ன உடனே அந்த மகிழ்ச்சி அப்படியே இந்த கோபிகைகளுக்கெல்லாம் பல மடங்கு ஜாஸ்தி ஆகிடுது. அந்த குறவை கூத்தானது, ராசக்கிரியானது செய்ய மனங்கொண்டு விளையாட தொடங்கினீங்க. குருவாயூரப்பா என்னையும் நோயிலிருந்து காக்கணும்னு சொல்லிட்டு இந்த தசகத்தை முடிக்கிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.